ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வேலையில்லா சான்றிதழ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இந்த சான்றிதழ் பெற்றாதான் புதிதாக அமைந்திருக்கும் விஜய் அண்ணா அரசில் வேலையில்லாத மாணவர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதை இ-சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாமளே விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலமாக. அது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஆன்லைன் மூலம் முழு வழிகாட்டியாக கொடுத்துருக்கேன். யார் விண்ணப்பிக்கலாம், தேவையான ஆவணங்கள் என்ன, ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை என்ன, 4000 ரூபாய் உதவித்தொகை எப்படி பெறலாம், இந்த வீட்டிலிருந்து எளிதாக அப்ளை செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில்டாக ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறேங்க. tnEsevai.tn.gov.in இணையதளம் மூலமாக போனோம். பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா சைன்இன் கேட்கும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும், அண்டு கேப்சா இதை கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை சார் நான் இது வரைக்கும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலனாக்கா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ லாகின் கொடுத்துட்டேன். என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நாம் எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சர்வீஸ் வைஸு. நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 4-5 பேஜஸ் கிட்ட இருக்குது. மொத்தம் 37 சர்வீஸு கிட்ட இருக்குது. அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளே போயிடும். இது வந்து அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சு. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அப்ளை ஃபார் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நீங்கள் கேன் நம்பர் அண்டு அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்து டைரெக்டாக போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா, ஜென்ரலான உங்களோட இன்ஃபர்மேஷன் தான், உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே, ஆதார் நம்பர் எல்லாமே கொடுத்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆதார் பேஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணி என் கேன் நம்பர் எடுத்துக்க போகிறேன். என் ஆதார் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணோன்னே சர்ச் கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி கேன் நம்பர், நேம் என்னன்றதை கொடுத்துருவாங்க. நான் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணி உங்களோட கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி ரெஜிஸ்டர் ஆகலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருந்தாக்கா உங்கள் நேம் காட்டும். இங்கே கேன் வந்து செக் பண்ணிங்க, சூஸ் பண்ணிங்க. அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி இங்கே அவங்க ஆதார் நம்பர் கேட்கும். அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்த் கேட்குது பாருங்க. உங்களோட அப்ளிகேண்ட்டுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை சூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இயரு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு. இதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரேட் மொபைல் நம்பர் கொடுங்க. கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல கொடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் கையில் இருக்கா பாருங்க. அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்ல கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிடும். இப்போ என் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்டர் த ஓடிபி இருக்குது. நான் ஓடிபி வந்ததை அப்படியே டைப் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தோன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி ப்ரொசீடும் கொடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான இது போயிடும். அதில் நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளிகேண்ட் டீட்டெயில், அப்ளிகேஷன் நேமு, ரிலேஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருப்போம். அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த எஜுகேஷன் டீட்டெயிலில் ஹேவ் கம்ப்ளீட்டட் யுவர் கிராஜுவேட்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். டிகிரி முடிச்சிருக்கீங்களா கேட்குறாங்க. டிகிரி முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட காலேஜ் நேமை டைப் பண்ணுங்க. காலேஜ் நேமை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த வருஷம் காலேஜ் முடிச்சிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. நாம் எந்த வருஷம் முடிச்சுன்றத நாமளே சூஸ் பண்ணிக்கிட்டு தான். நான் 2018 முடித்தேன் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அண்டர் பிஜி, அதாவது யூஜியா பிஜியான்னு கேட்டிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், எம்ஃபில், பிஹெச்டி, அப்படின்லாம் கிராஜுவேட்டு, டிப்ளமோ வந்து வராது. நீங்கள் இதில் என்ன கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்றத சூஸ் பண்ணீங்க. நான் கிராஜுவேட்னு கொடுத்துருக்கேன். அஃபிலேட்டட் போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி, நீங்கள் எதில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டின்ற மாதிரி இருக்கும். நான் அண்ணா யூனிவர்சிட்டியா அல்ல திருவள்ளூர் யூனிவர்சிட்டியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு தான். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது பேஸ் பண்ணியிருக்கேன். அதர் டீட்டெயில் அன்எம்ப்ளாய்மெண்ட்
ஃபார்ம் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து அதர் டீட்டெயிலில் நீங்கள் எந்த நாள்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் இது வரைக்கும் வேலை செய்யலை, எந்த நாள்லேருந்து வேலைக்கு போகலைன்றத சூஸ் பண்ணுறோம். இது தோராயமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தான் நான் 2018 நான் முடித்தேன், 2018 முடிச்சதுலேருந்து நான் வேலைக்கு போகலைன்றதுனால அந்த டேட்டு செப்டம்பர் ஒரு டேட் அப்ராக்சிமேட்டாக டேட்டு செட் பண்ணீங்க. எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போகலை, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சொல்லணும். நான் இந்த 1 செப்டம்பர் 2018 டில் டேட் இது வரைக்கும் நான் வேலைக்கு போகல, ஜூன் 5ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நான் வேலைக்கு போகல அப்படின்றத கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும். மொத்தம் 8 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அதில் 7 டாக்குமெண்ட் கம்பல்சரி 8 போட்டாகணும். ஃபோட்டோ, எனி அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ட்ரான்ஸ்ஃபர், ஃபேமிலி, செல்ஃப் டிக்ளரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்டிருக்காங்க. நான் ஃபோட்டோன்னு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஃபோட்டோக்கான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 KB கொடுத்துருக்காங்க. அது 50 KBக்கான ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து இங்கே வந்து சீரியல் நம்பர் 1ன்னு போட்டு டாக்குமெண்ட் நேம் ஃபோட்டோன்னு வந்துடும், டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு வந்து ஃபைல் நேம் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டை நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஆதார் கார்டுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆதார் கார்டு கொடுத்துங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி அட்ரஸ் ப்ரூஃபே சூஸ் பண்ணுங்க. அதில் வந்து ரேஷன் கார்டு வந்து தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து 2 டாக்குமெண்ட் வைக்கணும். ஒன்று ஆதார் கார்டு, ஒன்று ரேஷன் கார்டு. இந்த ரெண்டுத்துலையுமே ஒரே அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 2 டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் தேர்ட் டாக்குமெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கான ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். நீ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட், இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை ப்ரொஃபஷனல் டிகிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசி கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி கம்பல்சரி வேணும். கடைசியாக முடிச்ச காலேஜ்லேருந்து உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க. டிசிலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டிசி வந்து எதுக்காக கேட்குறாங்கனாக்கா நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னாக்கா உங்கள் கம்பெனியில் வந்து டிசி கம்பல்சரி வாங்கி வச்சுருப்பாங்க. டிசிலாம் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டிசி வேணும். டிசி இல்லைன்னா புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜில் முடிச்ச காலேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிசி வாங்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். 4th டாக்குமெண்ட்டாக டிசி அப்ளை பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட். ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது டாக்குமெண்ட்டாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு வருமானம் அரசு நிர்ணயித்த பிரகாரம் 72,000க்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. அதுதான் இன்கம் சர்டிஃபிகேட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் 72,000க்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட். செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்க மொபைல் கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் ஆகிடும். இந்த கம்ப்யூட்டர் டவுன்லோட் ஆன செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அவங்க உறுதிமொழி இது மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தப்பா கொடுக்கலன்ற மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் மனுதாரின் கையொப்புன்னு இருக்கும். அந்த கையெழுத்து போட்டு இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு 7th டாக்குமெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்து கம்பல்சரி வேணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். அதர் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதர் டாக்குமெண்ட் நீங்க எதுவும் ஒன்றும் தேவையில்லை, எது ஒன்றுமே ஆப்ஷன் கொடுக்கறதால நீங்க இந்த 7 டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ 7 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த 7 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மேக் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் டீடைல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்ரி கொடுத்துட்டு மேக் ஏ பேமெண்ட்னு சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெத்தடில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ மெத்தடில் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். நான் இது மாதிரி பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்னோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம், அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லையான்றது. அதுக்கடுத்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆர்டிஓ அண்ட் விஓ கிட்ட செக் பண்ணிவிட்டு இவர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாரு. இதுதான் ப்ரொசீஜர், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரு. அந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நீங்களும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண பாருங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு கவர்மெண்ட் கொடுக்குற 4,000 ரூபாய்க்கு இது முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கு. அதனால 4,000 ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கணும். இது நீங்கள் இப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்படின்னா இ சேவை மையம் மூலமாகவும் உங்கள் பகுதியில் உள்ள இ சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.